இலங்கை பங்குச்சந்தை பொதுவாக கொழும்பு பங்குச் சந்தை என்றே அழைக்கப்படுகின்றது. கடந்த காலங்களில் பங்கு சந்தை வளர்ச்சி குறிப்பிடத்தக்க அளவு இருந்ததுடன், இலங்கை பங்கு சந்தை தொடர்பாக தகவல்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் மக்களிடம் அதிகரித்துள்ளது. எனவே நாமும் இலங்கை பங்கு சந்தையில் வளர்ச்சி பற்றி பார்ப்போம். இலங்கை பங்கு சந்தை முக்கியமாக 2 சுட்டிகள் மூலம் அளவிடப்படுகிறது. அவை அனைத்து பங்கு விலை குறியீடு அஸ்பி, மற்றையது SP20 என்ற தெரிவு செய்யப்பட்ட 20 நிறுவனங்களை அடிப்படையாக கொண்டு அளவீடு. சமீப காலத்தில் இலங்கை பங்குச் சந்தை சில குறுகிய கால ஏற்ற இறக்கங்கள் இருந்தபோதிலும் குறிப்பிடத்தக்க அளவு நீண்ட கால வளர்ச்சியை காட்டியுள்ளது. அதன்படி சமீபத்திய தரவுகளின்படி அஸ்பி தோராயமாக 23,773.64 புள்ளிகளில் முடிவடைந்தது. கடந்த 12 மாதங்களில் அஸ்பி குறியீடு தோராயமாக 41% உயர்ந்துள்ளது. இது வலுவான மீட்சி மற்றும் முதலீட்டாளர் நம்பிக்கையை பிரதிபலிக்கிறது. சமீபத்திய வர்த்தகம் கலவையாக உள்ளது. லாபம் ஈட்டுதல் அல்லது உலகளாவிய தாக்கங்கள் காரணமாக அவ்வப்போது சரிவுகள் உள்ளன, ஆனால் பரந்த போக்கு தொடர்ச்சியான நம்பிக்கையை சுட்டிக்காட்டுகிறது. ரியல் எஸ்டேட், நிதி, தொழில்துறை மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிக லாபம் ஈட்டுபவர்கள் சில பங்குகள் ஆண்டு முழுவதும் நூற்றுக்கணக்கான சதவீதம் உயர்ந்தன போன்ற துறைகளில் வலுவான செயல்திறன். எதிர்கால விரிவாக்கத்தில் நம்பிக்கையை குறிக்கிறது. வர்த்தகம் செய்யப்படும் கொழும்பு பங்குச் சந்தை சமீபத்திய காலங்களில் வலுவான ஒட்டுமொத்த சந்தை உந்துதலை கண்டுள்ளது. கடந்த 12 மாதங்களில் அஸ்பி சுமார் 40 முதல் 41% வரை உயர்ந்துள்ளது. பட்டியலிடப்பட்ட நிறுவனங்களின் வருவாய் வளர்ச்சி வரும் ஆண்டுகளில் ஆண்டுதோறும் 26% ஆகஸ்ட் இருக்கும் என்று ஆய்வாளர்கள் எதிர்பார்க்கிறார்கள். சந்தை PE விகிதத்தில் சுமார் 10.5x. அதன் 3 ஆண்டு துறை செயல்திறன் மாறுபடுகிறது. சில நீண்ட காலத்திற்கு குறிப்பிடத்தக்க வலிமையை காட்டுகின்றன. சிறப்பாக செயல்படும் துறைகள் முதலாவது நிதி மற்றும் வங்கி துறை. கொமர்ஷியல் வங்கி, ஹட்டன் நேஷனல் வங்கி மற்றும் சம்பத் போன்ற வங்கிகள் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கியுள்ளன. இரண்டாவது உணவு, பான மற்றும் புகையிலை. சிலோன் டொபாகோ, CTC, டிஸ்டிலரிஸ் கம்பெனி, டிஸ்ட்ரிக்ட் மற்றும் லயன் ப்ரூவரி போன்ற நிறுவனங்கள். மூன்றாவது தொழில்துறைகள் மூலதனப் பொருட்கள்.